மக்களே ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து என் சேனலில் பார்க்க போகிறது வந்து வடக்கறியை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். எப்படி ஒரு வடக்கறியை வந்து 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலான்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த திடீர் வடக்கறி வந்து நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள். ஸோ வடக்கறிக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு. இந்த கடலைப்பருப்பை வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டேன். சரிங்களா? இப்போது வடக்கறிக்கு தேவையான டாப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா, மேல் பொருட்கள் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து 3 வெங்காயம், 1 தக்காளி, 3 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு. சரிங்களா? வாங்க இப்போ வந்து இது தாளிப்புக்கு பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஸ்டார் அந்த மாதிரி எல்லாம் 2 நம்பர்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ கடாயை பற்ற வச்சுட்டோம். நம்ம இந்த மாதிரி பேன் எடுத்துக்கோங்க, நான்ஸ்டிக் பேனு. ஸோ மசாலா ஐட்டம்ஸ் எடுத்துருக்கோம். இதை கடாயில் போடுங்க. ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் வந்து தேவைக்கேற்ப ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த பருப்பை வந்து இப்படி நல்லா ஊறி இருக்கு. இந்த ஊறின பருப்பை வந்து இப்போ நம்ம அரைக்க போகிறோம். வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி கொரன்னு அரைச்சிக்கோங்க இந்த கடலைப்பருப்பை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க ஆனியன்ஸ் இதுவெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே எடுத்து நம்ம இப்போ போட போகிறோம். இதில் வந்து பச்சை மிளகா, வெங்காயம், இப்போ பாருங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன். ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் எடுக்கங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருக்கோம், இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தேவைப்போ போட்டுக்கோங்க. பூண்டத்தூள் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பல்சியாக ஆகட்டும். ஸோ இது வந்து குருமா தாளிக்கிற மாதிரி இப்போ தாளித்து வச்சுருக்கோம். ஸோ இந்த டைம் வந்து இதில் வந்து கடலைப்பருப்பு இது மாதிரி ரொம்ப இதுவாக வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி நான் இது மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இப்போ உப்பு கொஞ்சம் தேவையான அளவு போட்டுக்கிறோம். நம்ம அதில் பாருங்கள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி தூவி போடுறோம். கடலைப்பருப்பை இப்படி தூவி போடணும். போட்டுட்டு இப்போ வந்து இதை கொட்டிடுங்க நல்லா. இப்போ வந்து நம்ம இந்த பேன்லேயே இந்த கடலைப்பருப்பை வந்து வேக விட போகிறோம். இது வந்து ஆயில் ஃப்ரீ. யார் வேணாலும் சீக்கிரமாக வடைக்கறி செய்யலாம் வீட்டில். நீங்கள் வடை பொரித்து எண்ணெயில் போட்டு எடுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இதை வந்து நல்லா கொத்தி விடுங்க.
தண்ணியை காட்டாதீங்க, ஏன்னா அந்த கடலைப்பருப்பு அப்போ தான் வேகும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்படியே இதை எடுத்து ஒரு லிட்டு போட்டு கவர் பண்ணுங்க. ஒரு 10 மினிட்ஸ் ஸோ இந்த டைமில் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இப்போ இந்த டைம் வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மேல் லேயர் பார்த்தீங்கன்னா வெந்திருக்க தெரியுதா உங்களுக்கு? நீங்களே வந்து வடை மாவை பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. இதுவும் பண்ணுறாங்க, வடை மாவை நீங்களே பிச்சு போட்ட மாதிரி இருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து இது வந்து ஃபுல் குக்ட் ஆகிட்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆயிட்டு. இப்போ இந்த டைமில் எல்லோரும் தேங்காய் பால் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம பொதுவாக வடக்கரிக்கு. நம்ம இப்போது இதை டயட் இதுவாக எடுத்திருக்கோம். ஸோ வந்து இதை வந்து நான் ஆட் பண்ண போகிறது மில்க் ஆட் பண்ண போகிறேன். நார்மல் மில்க், நீங்கள் நார்மல் மில்க்கை இதில் போர் பண்ணிக்கோங்க. நார்மல் மில்க்கை வந்து நான் இதில் போர் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் வந்து 1.2 டீஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒரு அரை யூஸ் பண்ணிக்கோங்க. காரணம் தேங்காய் பாலில் இனிப்பு இருக்கும். ஸோ வடைக்கறி பொதுவாகவே இனிப்பாக தான் இருக்கும், ஓரளவுக்கு ஸ்பைசியாகவும் இனிப்பாகவும் இருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து நல்லா கொத்தி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விடுங்க. ஸோ வடைக்கறி வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வந்து வீட்டில் ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக விதின் ஒரு 10 மினிட்ஸ் தான் ப்ரிப்பரேஷன் டைமே இருக்குது. ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் நான் கீ ஆட் பண்ண போகிறேன். பொதுவாகவே வடைக்கறியில் நீங்கள் கீ ஆட் பண்ணிங்கன்னா அது ஒரு தனி ஃப்ளேவர் வரும், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது இப்போ நான் கீ ஆட் பண்ண போகிறேன். இதில் இப்போ கொஞ்சம் கீ ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு இதை இறக்கிக்க வேண்டியதுதான். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொத்தமல்லி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதில் கிட்ட போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சுவையான வடைக்கறி. விதின் ஒரு 10 மினிட்ஸில் நான் ரெடி பண்ணிட்டேன். அந்த வடைக்கறி பார்த்தீங்கன்னா கீ ஆட் பண்ணிங்கன்னா அந்த வடைக்கறிக்கு ஒரு தனி ஃப்ளேவர் வரும். மெயினாக வடைக்கறி வந்து இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு, இந்த மாதிரி ஒரு இதுக்கெல்லாம் நீங்கள் சாப்பிடலாம். சரி, இது வந்து கொஞ்சம் நான் ஸ்பைசியாகவும் இருக்கும். அதேக்காண்டி பால் ஊற்றி இருக்கும், இனிப்பும் இருக்குது இதில். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வாட்டி உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். Until then, it's bye from Shakti. Bye bye.